ஓகேங்க, நம்ம ஏரியாவிலேருந்து இப்போ கிளம்பிட்டோம். இப்போ வந்து ஆக்சுவலாக நம்ம ஃப்ரெண்டையும் கூப்பிட்டாச்சு. காரைக்கால் இப்போ வியூ காட்டுற மாதிரி அந்தளவுக்கு இப்போ ஒன்றுமே இருக்காதுங்க. ஏன்னா இப்போ எல்லாமே க்ளோஸாக இருக்கும். போகிறவங்க வரவங்களுக்குலாம் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர்னு கத்திட்டு வேணால் போகலாங்க. ஆனால் உண்மையிலே வந்து செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்குங்க. நம்ம புது பைக்கில் ஃபஸ்ட் ஸ்டாப் ரைடு போகிறோன்னு. மோட்டோ விலாகர் பேர் 1 வருஷம் ஆகிட்டாடா. 1 வருஷம் ஆகி இப்போ தான் நம்ம ஒரு லாங் ரைடாக போகிறோம். பார்த்துங்க, நம்ம சொன்ன மாதிரியே அடுத்த ஒரு லெவலுக்கு போயிட்டுருக்கோம்ல, அதை நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆல்ரெடி பெட்ரோல் போடும்போது ஏர் செக்லாம் பண்ணிட்டாங்க. இப்போ ஆவரேஜ் கிலோமீட்ரு எத்தனை கிலோமீட்ரு மைலேஜ் கொடுக்குதுன்னு இன்னும் காட்டில் கொஞ்சம் போனால் தான் காட்டும். டேங்க் கெப்பாசிட்டி வந்து 13 லிட்டருங்க. ஆனால் ஆக்சுவலாக வந்து நான் ஆல்ரெடி சம்திங் எவ்வளோ பெட்ரோல் இருந்துச்சுன்னு தெரியல. ஆனால் எம்டின்னு தான் காட்டுனுச்சு. நான் வந்து 900 ரூபாய்க்கு போட்டேன், ஃபுல்லாகிட்டேங்க இந்த வாட்டி. ஆனால் நான் என் கணிப்புப்படி கிலோமீட்டருக்கு 40 லிட்டருக்கு 40 கிலோமீட்டர் தருதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இப்போ 28ல் காட்டுறது. நம்ம விரட்டி ஓட்டும் போதெல்லாம் 60 கிட்டே வந்துடும். அப்போ திருப்பி கிளச்சை பிடிக்கும் போது திருப்பியும் கிளச்சை பிடிச்சி டிராஃபிக்லாம் ஓட்டும் போது திருப்பியும் 30 கிட்டே வந்துடுங்க. அது எதனாலன்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரில. இப்போ வந்து கருவிக்கிட்டே வந்துட்டோம். கருவிக்கிட்டே ஆக்சுவலாக என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐயனார் கோவில் ஒன்று இருக்குங்க. சாமிக்கிட்டே வந்து நேராக நிப்பாட்டிக்கலாம். சாமியே சவுண்டு கேட்குது, சம்மந்தம் இல்லாமல். நினைப்போம். எப்போவுமே முன்னாடி இந்த கோவில் சின்னதாக இருக்குங்க. இப்போ பயங்கரமாக கட்டியிருக்காங்க. ஏன்னா ஹைவேஸ் இருக்கனால பயங்கரமாக கட்டி சூப்பராக வச்சுருக்காங்க. பாருங்க சாமி, நல்லபடியாக பார்த்து பத்திரம் போயிட்டு வரலாம். நீ தான் தனியாக இருக்கும். இது நம்மளுக்கு நம்ம ராய் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வருஷம் ஃபுல்லாக நல்லா இருக்கணும். இவனுக்கு வந்து குத்திட்டு எம்டி இதாப்பா, உங்கள் வயசுக்கு சந்தோஷமாக நல்லா இருக்கு. நம்ம ராயல் வருஷம் வச்சுருக்கோம். ஆக்சுவலாங்க மணி என்ன ஆகுது? 11:02 ஆக போகுதுங்க. 12 மணிக்கு கிளம்புனாங்க. 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இன்னும் பூம்புகார் ரோட்டை விட தாண்டலாங்க. எப்பாடே போமா, வா வா வா, மணி வரை ஆயிடுச்சு. நான் விடிய காலையிலே அங்கெல்லாம் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஹில்ஸில் ஏறணும்னு நினச்சேங்க. இன்னும் ஸ்டோரி போடுறது, டீ குடிக்கிறது, அப்படியே டைம் 2 மணி நேரம் ஓடிட்டுங்க. இன்னும் 30 கிலோமீட்டர் கூட தாண்டல. போமாவா. ஆக்சுவலாக வந்து எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயருங்க. நம்ம விருத்தாச்சலம் பஸ் ஸ்டாப் கிட்டே நம்ம உட்காந்துருக்கோம், ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கோம். 12 மணிக்கு ட்ராவல் பண்ண கொஞ்சமாக ட்ராவல் பண்ணால் 7, 1, 2, 3 மணி. இப்போ வந்து 3:30ங்க. ஸோ கொஞ்சம் நேரம் மேக் நம்ம ரெஸ்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ரெஸ்ட் கொடுத்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 3:40 இல்லைனா ஒரு 4 மணிக்கெலாம் கிளம்பலாங்க. கிளம்பிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து இன்னும் 80 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 80 கிலோமீட்டர்ஸ் ரீச் ஆன இருக்குது. அதுக்கப்புறம் ஹில்ஸ் ஏற வேண்டியது தான். ஆக்சுவலாக இப்போ மணி என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக 4ங்க. ஆமாம், கல்வராயன் ஹில்ஸு. கரெக்டாக மணி என்னன்னு பார்த்துக்கிட்டா 4 ஆயிடுச்சுங்க. என்னடா புரியல, இதில் கட்டுதா? ஆக்சுவலாக மணி பார்த்துக்கிட்டிங்கன்னா திருப்பியும் சொல்கிறேன், மணி வந்து 4 ஆக போகுதுங்க. போலீஸ்காரங்க வந்து நாங்கள் அப்போ தான் கிளம்பலான்னு வரோம். போலீஸ்காரங்க லவுன்ஸ் வரும்போது எங்களை பார்த்துட்டாங்கங்க. பார்க்கும்போது என்ன ஆகிடுச்சு, இதுமாரி கேட்குறாங்க. என்ன ஊருன்னு கேட்டாங்களா? இது மாதிரி காரைக்கால் சார் அப்படின்னா என்ன ஊர் போகிறீங்கன்னு கேட்டாங்க. இது மாதிரி வந்து
என்ன ஒரு சார் கல்வராயன் சார் வாயில் வரமாட்டேது. வேதநாயன் சொல்லிவிட்டேன். வேதநாயன்லாம் அப்படி கிடையாது தம்பி. என்ன சார் கல்வராயன் சார்னா அதுக்கப்புறம் ஏதோ அது இப்படி போகணும். சரி அந்த பேக் எடுத்துருவாப்பா அப்படின்னுங்கிறாங்க. சார் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் சரக்குலாம் எதுவும் இல்லை சார் அப்படின்னா சரி ஓப்பன் பண்ணி காட்ட சொன்னாங்க. இல்லை சார் அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னா ஓகே இல்லை சரி விடுப்பான்னு சொல்லிட்டு என்னடா என்ன திருப்பி அங்க ரூட் காமிச்சு அப்படிதானே காமிச்சது. இதுல வந்து இப்படி உளுந்து கள்ளக்குறிச்சி போத்தாவில்லையே. ஒரு நிமிஷம் சரி என் ஃபோனில் எடுப்போம். அதுலேயே தான் நிற்கிது. ஐயோ ஐயோ நடக்குதுடா அப்பா. இந்த தமிழ்நாட்டு போலீஸில் மட்டும் மாட்டினாங்க. காரைக்கால்னு சொன்னாலே போதுங்க, பேக் எடுத்துகிட்டு வந்தால் பேக் ஓப்பன் பண்ணி காட்டுனுங்கிறாங்க. காரைக்கால் அவ்வளோ ஃபேமஸுங்க. கையை தான் காட்டுறேன், அவன் பாட்டுக்கு எனக்கு என்னென்னு வரோம். ராய் சேலம் வந்து 100 இப்போ இது இப்படி போனால் மட்டும் எப்படி போகுது? 87 வருது. 90 வரல, எனக்கு 79 தானே காட்டுது. நீ பின்னாடி உட்காந்துருக்கல அதனால உனக்கு அப்படி காட்டுது போல. நீ நீ இப்போ நீ சொல்ற ரூட்டு இது இப்படி போய் திருப்பி இப்படி போய் தானே அப்படி வருது. இது ஒரே ரூட் ஆச்சே 80 கிலோமீட்டருக்கு. இதாங்க அதே ஊர் தான்டா, வேறு கல்வராயன் தான். கல்வராயன் தான் வைப்ராவனா. ஆனாங்க எப்படி சொல்றது, சரியான குளிருங்க. ஐயோ சுத்து ஒன்றும் பண்ண முடியலங்க. இப்படி போனா பருவமலை போகண்டா, அந்த ரோடு தான்டா கரெக்டு தான்டா. ஐயோ சரியான குளிருங்க, வண்டியே ஓட்ட முடியலங்க. ஆனால் உண்மையிலே வந்து ட்ராவல் பண்ணதுக்கு செம வருத்தங்க. செம்மையாக ஒரு மூமெண்ட்டையும் அவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன்.